ஓம் நம சிவாய. இன்னைக்கு திருவெம்பாவை பாசுரம் 7 நம்ம எப்படி படிக்கிறதுன்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அன்னே இவையும் சிலவோ பலாமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாயின்னன் துயிலிதுயோ வன்னெஞ்சப் பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தாயினும் மேலான பெண்ணே, தாயை விட சிறந்த பெண் அவள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தோழியை வர்ணிக்கும் பொழுது தாயினும் மேலான பெண்ணே, இந்த உன்னுடைய சிறப்பு தன்மைகளில் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் உனக்கு இருக்கு இல்லையா, அதில் இந்த தூக்கமும் ஒன்றோ. தேவர்களால் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பெருமையை உடைய எங்கள் சிவனை, புகழையும் உடைய எங்கள் சிவனை, அவருக்கே உரிய அந்த திருநீர், ருத்ராட்சம், இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்த்தாலே சிவசிவ அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த உறங்குகின்ற தோழியும் கூப்பிடுவாளாம். இந்த மாதிரி ருத்ராட்ச கொட்டையும் திருநீர் பட்டையும் பார்த்த உடனேயே அவங்கள, அந்த பக்தர்களை சிவசிவா அப்படின்ட்டு சிவனுடைய நாமத்தை சொல்லி அவங்கள வணங்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்ட அந்த கடவுளை தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது, தீயில் மெழுகு எப்படி உருகும், தீயை எரித்து அந்த மெழுகு பத்தியை எரித்தோன்னா அந்த மெழுகு அப்படியே உருகும் இல்லையா, அந்த மாதிரி உருகிற தன்மையுடையவ நீ. நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொன்ன உடனே அப்படியே மெழுகாக உருகி போகிற ஒரு ஆள் தானே நீயே. அந்த சிவன் எனக்குரியவன், என்னோட தலைவன், இனிய அமுதத்தை போன்றவன் அப்படின்னெல்லாம் நாங்கள் இங்கே புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு கூட நீ தூங்கிட்டு இருக்கிறியே, இதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் மறுபடியும் அழைக்கிறாங்க, பெண்ணே, நெஞ்சம் உனக்கு இறுகி போனதாயிடுச்சா? பெண்களோட நெஞ்சம் எப்பவுமே இறுகி போனதாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போது அப்படி ஒரு இறுக்கமாக போயிடுச்சா உனக்கு? ஆனால் நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ எழுந்திருக்காம தூக்கத்தையே ஒரு பரிசாக நினச்சி தூங்கிட்டு இருக்கிறியே